அல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகி சொன்னது போல மே மாதம் நெருங்கி வருவதற்கு முன்னதாக சூரியன் நம்மை நெருங்கி வந்திருக்கிறது. அதனால சீக்கிரமா ஆராதனை வச்சுட்டா கொஞ்சம் எல்லாருக்கும் சௌகரியமா இருக்கும்னு சொல்லிதான் இந்த ஒரு முடிவு. அதனால 9 மணிக்கு சொல்லியிருக்கிறாங்க, எப்பொழுதும் போல நம்ம போகலான்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தருக்கு உங்களுக்கு இடையில இருக்கிற, அதாவது ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அவரை நேசிப்பதை எல்லா சூழ்நிலையிலையும் காலகட்டத்திலையும் நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? காண்பிக்க வேண்டும். அவருடைய அன்பு என்றும் மாறாதது. நம்முடைய அன்பு தான் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, மனநிலைக்கு ஏற்றவாறு, உடல்நிலைக்கு ஏற்றவாறு என்ன செய்யுது? மாறுது. எல்லா நிலையிலையும் நான் கர்த்தரை நேசிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? பிரைஸ் தி லார்ட். என்னுடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. தொடர்ந்து நாம் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை ஆழமாக நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அப்ப விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசத்தின் மூலம் என்னெல்லாம் நமக்கு வரும்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? பார்த்துருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையிலிருந்து விசுவாசம் வரும், விசுவாசத்திலிருந்து கீழ்ப்படுதல் வரும். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. உபாகமம் 11:27. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும். கவனிங்க, இல்ல என்ன கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்ன வருது? ஹலோ, இது ஒரு வகுப்பு மாதிரி நான் உங்களை டீச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அதனால நீங்க ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். திரும்ப கூட நீங்க சொல்லணும், தேவனுடைய வார்த்தையிலிருந்து விசுவாசம் வருகிறது, விசுவாசத்திலிருந்து கீழ்ப்படுதல் வருகிறது, கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. 2 கரங்களை வந்து அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கு. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்றேன். சிம்சோன் என்பதான ஒரு மனுஷன் பிறப்பதற்கு முன்னதாக முன்னறிவிக்கப்படுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவினுடைய மனைவியினிடத்தில் வந்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் திராட்சரசம் குடிக்க கூடாது, மதுபானம் அருந்தக்கூடாது, செத்த வீட்டுக்கு போகக்கூடாது, தீட்டானவைகளை தொடக்கூடாது, அவனை இப்படி இப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆலோசனைகளை அந்த அம்மாவுக்கு சொல்றார். அந்த அம்மா நல்லா காதுல கேட்ட பிற்பாடு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், ஐயா கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் என் புருஷனையும் என்ன செஞ்சிடறேன், கூட்டு வந்துடுறேன். அப்படியே சொன்னதே ஒன்ஸ் மோர் யாருக்கும் சொல்லிடுங்க, என் புருஷனுக்கும் சொல்லிடுங்கன்னு அந்த அம்மா ஓடி போய் புருஷனை கூட்டு வந்தாங்க. அவர் வருகிற வரைக்கும் கர்த்தருடைய தூதனானவர் எங்கேயும் போல, இவங்களுக்காக வெயிட்டிங். ஏன் வெயிட்டிங் தெரியுமா? மரியாதை கூட அப்படி சொல்லவில்லை, சகரியா கூட அப்படி வெயிட் பண்ண சொல்லல. ஆனா ஒரு அற்புதமான ஒரு தேவ மனுஷன் இந்த உலகத்துல பிறக்க இருக்கிற காரணத்தினாலே தேவ தூதனானவர் இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப மனோவா வந்த பிற்பாடு மனோவாகிட்டே அவர் அதையே என்ன செய்யறார் சொல்றாரு. இப்ப 2 பேருக்கும் குழந்தைய எப்படி வளர்க்கணும்ன்ற ஆலோசனை எப்படி 1க்கு 2 முறை உறுதி செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப என்ன கொடுக்கப்படல? குழந்தை கொடுக்கப்படல. என்ன கொடுக்கப்பட்டாச்சு? யானை வாங்கறதுக்கு முன்னாடி சாட்டை வாங்கின மாதிரி இப்ப எதை வாங்கிட்டாங்க? குழந்தைய வளர்க்கறதுக்கு உண்டான எல்லா ஆலோசனையும் பெற்றுக்கொண்டாங்க. ஆனா இன்னும் குழந்தையதான் பெற்றுக்கொள்ளவில்லை. அடுத்து தேவன் சொன்னது போலவே ஒரு உற்பவ கால திட்டத்துல ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த சந்தோஷத்துல எதை மறந்துட்டாங்க? ஆலோசனை எல்லாம் மறந்துட்டாங்க. இந்த ஆலோசனைகளை கேட்டு அந்த குழந்தையை வளர்த்திருந்தால் அவனை போல இந்த உலகத்துல அற்புதமான ஒரு தேவ மனுஷனை ஒருவரும் ஒரு காலம் பார்த்திருக்க முடியாது.
அவனைப் போல ஒரு பராக்கிரமசாலியை, காலமெல்லாம் பெலிஸ்தரை தன்னுடைய காலடிக்கு கீழே வைத்திருக்கக்கூடிய ஒரு வல்லவனை இந்த உலகம் கண்டிருக்க முடியாது. அப்படி நடந்திருக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தையை காதுகள்னாலே கேட்டுவிட்டு வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க, அதை செய்ய தவறியதால், அல்லது தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து போனவர்கள், ஆனா ஆசீர்வாதத்துக்கு அவங்க என்ன செய்யல, சுதந்திரவாளிகளாக மாறவில்லை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படுந்ததுனால சிம்சன் கொடுக்கப்பட்டான், ஆனா ஆசீர்வாதம் கொடுக்கப்படல, சாபம் வருது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த சிம்சன் அப்பா அம்மா பார்த்து சொல்றான், நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், அந்த பொண்ணை வந்து நீங்க என்ன செய்ய பாருங்க. இல்லப்பா, நீ நசரேயன், நீ அந்நிய குலத்துல போய் என்ன செய்யக்கூடாது, பொண்ணு எடுக்கக்கூடாது, நம்ம குலம் கோத்திரத்துல இல்லாத பொண்ணா, வரீங்களா வரலையா? 2 பேரும் தூக்கி இடுப்புல வச்சுட்டு நம்மள எங்க போறான், பொண்ணு பார்க்க போறான். யோசிச்சு பாருங்க, இது யாரு? பெரிய பலசாலி. எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யறான். திராட்சை தோட்டத்துக்கு போகக்கூடாது, போறான். செத்த படத்தை தொடக்கூடாது, செத்த படத்துக்குள்ள தொட்டது மட்டும் இல்ல, உள்ள தேன் கூடு கட்டி இருக்குது, தேனீக்கள். அந்த கூட்டுல கையை விட்டு தேனை தான் சாப்பிட்டது இல்லாம கொண்டு வந்து யாருக்கும் கொடுக்குறான். நினைச்சு பாருங்க. அப்படியானால் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அதன்படி செய்யணும். கீழ்ப்படிதல்ல, கீழ்ப்படிந்து அதன்படி செய்ய வேண்டும். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் அனுப்புகிற இடத்திற்கு அட்ரஸே இல்லாம என்ன செய்யறான், போறான். போனா இல்லையா? நினைச்சு பாருங்க. அதனாலதான் ஆபிரகாமுடைய சந்ததி இன்றைய வரைக்கும் உலகம் பேசுகிறது. இன்றைய வரைக்கும் நாமும் அவருடைய சந்ததிகள் என்று சொல்லி எண்ணப்படுகிறோம். அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு வந்திருக்குது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சரி, இன்றைக்கு இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நான் உங்களை திருப்ப விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். சரி, கவனிங்க. பயந்து போய் மீதியார் நிமித்தம் உடலெல்லாம் வேர்த்து நனைந்து போய் நிற்கிற ஒருவனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பராக்கிரமசாலியே. இந்த வார்த்தையை நம்பக்கூடிய சூழ்நிலை அவனை சுற்றிலும் இல்லை. நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை நம்பக்கூடிய சூழ்நிலை அவனை சுற்றிலும் இல்லை. காரணம் என்ன? கடந்த 7 வருடங்களாக நடந்தவைகள். 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. இன்னும் இஸ்ரவேல் புத்திரர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவருடைய 7 வருஷம், இப்ப மீதியானியர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 7 வருஷம் ஆண்டவர் இந்த ஜனங்கள் அப்படி என்ன செஞ்சிட்டார், விட்டுட்டார். இவர்கள் விதைப்பார்கள், மீதியானியர்கள் அறுப்பார்கள். இவர்கள் ஆடு மாடுகளை வளர்ப்பார்கள், மீதியானியர்கள் அவைகளை கொள்ளையாட பொருளாக ஓட்டி கொண்டு போவார்கள். இவர்கள் கூடாரங்களை போடுவார்கள், அவர்கள் குடியிருப்பார்கள். இவர்களுக்கு ஆகாரம் இருக்காது. இவளை பார்த்த உடனே பயந்து பயந்து மலைகளிலேயும் குகைகளிலேயும் ஓடி போய் என்ன செஞ்சுப்பாங்க, ஒளிந்து கொள்வார்கள். அவ்வளவு மகா மோசமான மட்டரகமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலைக்கு காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு காரணம் என்னன்னா, நீ 6வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. 10வது வசனத்தை வாசிங்க. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள். கவனிங்க, இவங்களுடைய சூழ்நிலைக்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள், நானே தேவன், என்னாலே அல்லாமல் வேறொன்று உருவாகவில்லை, என்னாலும் என்னை கொண்டும் தான் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை, நான் செய்ய நினைச்சது எதுவும் தடையக்கூடாது. எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். அவரை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லும்போது
சூழ்நிலைக்கு பயந்து போய் எமோரியருடைய தெய்வத்துக்கு முன்பாக என்ன செய்யறாங்க? கரங்களை கூப்பி நிற்கிறார்கள், குனிந்து வணங்கி எழுதுகிறார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ஒருவேளை பாபிலோன் தேசத்தில் விழுந்து வணங்கி இருந்தால் பதவி கிடைத்திருக்கும். மீண்டும் தேவன் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் எங்க வந்திருக்க முடியாது? இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வந்திருக்க முடியாது. அதுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 7 வருஷம் மீதியானுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். மீதியானியர்கள் இவர்களுக்கு எதையும் மீதி வைக்காம போயிடுவாங்க. அதனாலதான் ஒருவேளை அவங்க பேர் அப்படி இருக்கிறது இல்லையா எனக்கு தெரியல. எதையும் அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? மீதி வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலை இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்ரவேலுக்கு எல்லாம் தெளிவா தெரிஞ்சு போச்சு. எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எல்லாம் சும்மா. எங்கள் பிதாக்கள் எங்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்காக ஆண்டவர் எகிப்துல அப்படி செய்தார், இப்படி செய்தார், செங்கடலை பிளந்தார், வனாந்தரத்துல நடத்தினார், எரிகை அழித்தார், யோர்தானை குவித்தார். இதெல்லாம் சும்மா. தேவனங்களோடு இருந்திருந்தால் நீங்க வாசித்து பாருங்க. 6வது அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்னவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. கவனிங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொன்னது யாரு? சொன்னது யாரு? கர்த்தரே வந்து சொல்றார். சொன்னது கர்த்தரே வந்து சொல்ற. நான் ஒண்ணு சொல்றேன், சூழ்நிலையை பார்த்து வாழ்கிற தேவ ஜனமே, கடந்த கால இழப்புகளை நினைத்து நினைத்து வருந்தி, இதெல்லாம் ஏன் எங்களுக்கு சம்பவித்தது, ஏன் இப்படி நடந்தது, ஏன் அப்படி நடந்தது, ஏன் எனக்கு இந்த நஷ்டம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த விமர்சனம், ஏன் எனக்கு இந்த வீழ்ச்சி என்று சொல்லி கடந்த காலத்தினுடைய இழப்புகளை நினைச்சு நினைச்சு வாழ்க்கையை பாரமாக்கி கொண்ட ஒருவனுக்கு கர்த்தரே முன்னாடி வந்து நின்று நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னா கூட அதை அவனால என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரே சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பராக்கிரமசாலி, நானா பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி வேர்வையை தொட்டு பார்க்கிறான். பயத்தினால வந்த வேர்வை, உழைப்பினால வந்த வேர்வை அல்ல, பயம் அவனை வேர்வையால் நனைத்திருக்கிறது. பராக்கிரமசாலி என்று கர்த்தரே வந்து நேரில் சொன்னால் கூட அந்த வார்த்தை அவனால் என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொண்டு அங்கீகாரம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப அவன் சொல்றான், எகிப்தில் நீ செய்த அற்புதங்கள், வனாந்தரத்தில் நம்முடைய ஜனங்களை நடத்தி வந்த போது நீ செய்த அற்புதங்கள் எல்லாம் எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொல்லி இருக்கிறார்கள். அவைகளெல்லாம் கதைகளாகத்தான் எங்களுக்கு தெரிகிறதே ஒழிய நிஜங்களாக தெரியவே இல்லை. நிஜமாவே கர்த்தர்களோடு இருந்தால் இந்த மீதியானியர் எங்களை இப்படி சீரழிப்பார்களாக. நாங்கள் நடுகிறோம், நாங்கள் நீர் பாய்ச்சுகிறோம், ஆனால் விளைந்ததை அறுவடை செய்ய அவர்கள் வருகிறார்கள். நாங்கள் பூண்டை போட்டு ஆடுகளையும் மாடுகளையும் வளர்க்கிறோம், நான் ஓட்டிட்டு போய் வெட்டி சாப்பிடுறது யாரு? அவங்க. இவ்வளவு கொடுமையா இருக்கு, யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கடந்த காலத்தையே நினைச்சு 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 வருத்தப்பட்டு இருக்கிறான். ஒரே ஒரு உதாரணத்துக்காக ஒரு சின்ன ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்றேன், அதை தெளிவா கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு வேடன், அந்த வேடனுடைய கையிலே சிக்கிய ஒரு பறவை அந்த வேடன் இடத்துல கெஞ்சுகிறது, என்னை விட்டு விடு, நான் உனக்கு வாழ்க்கைக்கு ஒரு 3 முக்கியமான அறிவுரைகளை தருகிறேன், என்னை விட்டு விடு. அது ஒண்ணும் மேல இருந்து இறங்கி வந்த தூதன் இல்ல, வரம் தரன்னு சொல்றதுக்கு. அது சாதாரண பறவை. அந்த பறவை சொல்லுது, என்னை விட்டு விட்டா நான் என்ன செய்வேன்? 3 முக்கியமான அறிவுரைகளை உனக்கு சொல்றேன். இதை கேட்ட உடனே அவன் என்ன செய்யறான்? பறவை விட்டுட்டான். விடுறதுக்கு முன்னாடி அதை சொல்லுது, உன் கையிலிருந்து என்னை விடும்போது முதல் அறிவுரை சொல்லுவேன், 2வது அந்த மரக்கரையில போய் உட்கார்ந்த பிற்பாடு 2வது அறிவுரை சொல்லுவேன், 3வது அறிவுரை மரத்துல இருந்து நான் என்ன செஞ்சிருவேன்? பறந்த உடனே தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்குள்ள நம்மால் திரும்ப என்ன செஞ்சிருவான்? பிடிச்சிருவான்ல. அதனால இன்ஸ்டால்மெண்ட்ல தான் நான் என்ன செய்வேன்? அறிவுரை சொல்லுவேன்னு சொல்லி அந்த பறவை சொல்லுது. உடனே அவன் கையில இருந்து விட்டுட்டான். கையில இருந்து விட்ட உடனே அந்த பறவை சொன்ன ஆலோசனை,
கடந்த கால இழப்புகளை நினைச்சு அதையே நீ பாரமாக்கி கொண்டு வாழ்வதை நிறுத்து. உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப பாரமா, வாழ்க்கை சுமையா என்ன செஞ்சிடும், மாறி போயிடும்னு சொல்லி முதல் ஆலோசனையை சொல்லுச்சு. அது ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, மரக்கலையில போய் உட்கார்ந்த பிற்பாடு சொல்லுது, யாரு என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடாத, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காத, உனக்கே ஒரு சுய புத்தி இருக்கு, பகுத்தறிவு இருக்கு, நீயே யோசிச்சு நீ என்ன செய், முடிவு பண்ணு அப்படின்னு ரெண்டாவது ஆலோசனை சொல்லுச்சு. இப்ப அது மரத்துல இருந்து பறக்கிற நேரத்துல சொல்லுது, அடப்பாவி என்னை விட்டுட்டியே, எனக்குள்ள 2 பெரிய வைரங்கள் இருக்கு, எனக்குள்ள 2 விலையேறப்பட்ட வைரங்கள் இருக்கு, என்னை விட்டுட்டியேன்னு சொன்ன உடனே அப்படியே அந்த வேடம் தலையில கையை வச்சுட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டான். ஐயோ அதிர்ஷ்டம், கையை விட்டு போயிடுச்சே, கைக்கு வந்தது வாய்க்கு எட்டலையே, இந்த பறவையை மட்டும் நான் பிடிச்சி வைரத்தை எடுத்திருந்தா என்னுடைய லைஃபே மாறி இருக்குமே என்று சொல்லி ஓன்னு அழுதவன் கண்ணை தொடச்சிட்டு கடைசியா கேட்டான், சரி பரவாயில்ல போனது போகட்டும், அந்த 3வது அறிவுரையாக எனக்கு சொல்லு அப்படி சொன்னப்ப அது சொல்லிச்சான். நான் முதல் ஆலோசனை என்ன சொன்னேன், இழந்ததை நினைச்சு வருத்தப்படாத அழாதன்னு சொன்னேன். இப்ப நீ அதை தான் செஞ்ச, அதை தான் செஞ்ச. ரெண்டாவது என்ன சொன்ன, யார் என்ன சொன்னாலும் நம்பாத, சுய புத்தியோட யோசின்னு சொன்ன. நீயே சுய புத்தியோட யோசிச்சு பாரு, இந்த சின்ன பறவைகளை 2 பெரிய வைரம் எப்படி இருக்கும் யோசிச்ச? அறிவு கட்டுத்தனமா உட்காந்து தள்ள வச்சுட்டு ஒப்பாரி வச்சல. இந்த 2 அறிவுரைகளுமே உனக்கு பிரயோஜனப்படல, ஆகையினால 3வது அறிவுரைகளை சொன்னாலும் அது உனக்கு பிரயோஜனமா இராது, பாய் பாய்ன்னு சொல்லிட்டு. அதனால நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை நீங்க கவனமா கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா என்ன செய்யும் இருக்கும். நீங்களே தேவ சமூகத்தில் அமர்ந்து இந்த வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை வீட்டுக்கு, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் முடிச்சுட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நாங்க உட்கார்ந்து அந்த வசனத்தெல்லாம் எடுத்து படிச்சு அவரு சொன்னது வசனம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு நாங்க என்ன செய்வோம், படிப்போம். அதனாலதான் நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் நீங்க என்ன செய்யணும் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க சூழ்நிலையும் மனநிலையும் உடல்நிலையும் பொறுத்து நீங்க இந்த உலகத்துல வாழ்கிறவர்களா இருந்தா நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள். அப்ப தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படாமல் உங்களுடைய மனநிலை, உங்களுடைய சூழ்நிலை, உடல்நிலையினாலே நீங்க நடத்தப்பட்டீங்கன்னா உங்க லைஃப்ல எதையுமே நீங்க என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சூழ்நிலை சொல்லுகிறது பூமி வறண்டு போய்விட்டது, வெயில் உக்கிரமாக இருக்கிறது, தண்ணீர் இல்லை, ஏற்கனவே விதைத்தவருடைய பயிர்கள் எல்லாம் விளையாமல் கருகி கொண்டிருக்கிறது என்று சூழலை காண்பிக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விதையை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய், விதை என்று சொல்லி. சூழலை அவன் பார்க்கல. பஞ்ச காலத்திலேயும் ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படியே விதைத்தான். அந்த வருஷம் அந்த தேசத்துல 100 மடங்கு எல்லா வயல்கள்லயும் விளைய வேண்டிய விளைச்சல் ஒட்டு மொத்தமா சேர்த்து இந்த வயல்ல என்ன செஞ்சது, விளைஞ்சது. சூழலையே பார்க்காம கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தவருடைய பிரயாசத்துல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சூழலை சொல்லுகிறது பஞ்சம், பஞ்சம். ஒரு கழுதை தலையனுடைய விலை 80 வெள்ளிக்காசு, புறாவுக்கு போடக்கூடிய கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசு என்று சூழ்நிலை சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாளை இந்நேரம் எல்லாம் தலைகீழாக மாறும். ஒரு மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு, ஒரு மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும். நாளைக்கு நேரம் நீங்க நினைக்கிறத விட எல்லா விதமான விலைவாசிகளும் சூழ்நிலைகளும் தலைகீழாக மாறும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனா சூழ்நிலையை பார்த்த ஒருத்தர் சொல்றா, இது நடக்குமா, இது அடுக்குமா கேட்கிறா. இது நடக்கும், ஆனா இது நடக்குமான்னு சொல்லி நீ கேட்டல, அது அடுக்காத வார்த்தை. அதனால நாளைக்கு பார்ப்ப, நீ என்ன செய்ய மாட்ட, சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு. அடுத்த பார்த்தா கூட்ட நெரிசல்ல மிதிக்கப்பட்டு இறந்து போய் அவ்வளவுதான். இந்த வரைக்கும் அவன் என்ன செய்யல. நினைச்சு பாருங்க, சூழ்நிலை நீங்க பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்வீங்க,
பேசுவீங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுனதுனால அவன் என்ன பண்ணிட்டான்? ஆசீர்வாதத்தை கண்ணால பார்த்து அனுபவிக்க முடியல. சூழ்நிலையை பார்த்தான். ஆனால் சூழ்நிலைக்கு எதிராக இருக்கிற தேவனுடைய வார்த்தையின்படி செய்ததுனால 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக்கொண்டான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். மனநலை சொல்லுகிறது, சபிரால் உனக்கு தேவை, உனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, உனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லாத்தையும் கொண்டு போய் கர்த்தருடைய பாதத்துல வைக்க போகிறாயா என்று மனநலை சொல்லுகிறது. மனநலை சொல்லுகிறதை கேட்டு அதில் ஒரு பங்கை எடுத்து வஞ்சித்து வைத்து விட்டு பேதுருவிடத்துல இவ்வளவுக்குத்தான் விற்றேன் என்று அவள் சொல்லுகிறாள். மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நடப்பதை விட கேவலமான காரியம் அவர்களுக்கு நடந்தே விட்டது. மனநிலை சொல்லுகிறதை கேட்டு கர்த்தருடைய காரியத்தை நீங்க செய்றீங்களா? உள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படுத்தி நீங்கள் நடக்கிறீர்களா? உடல்நிலை சொல்லுகிறது, லாசரு பிணமாய் கிடக்கிறான், அடக்கமும் பண்ணப்பட்டாயிற்று, 4 நாளாயிற்று, இப்பொழுது அதை பார்க்க சகிக்காது, மூக்க பிடிச்சிட்டு தான் முன்னால நிக்கணும் நாருமே என்று சொல்லுகிறார். ஆனா வார்த்தை சொல்லுகிறது, அவன் மரித்தாலும் பிழைப்பான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனா அவ லாசருடைய உடல்நிலையை பார்த்தாலே ஒழிய தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமையை அவள் பார்க்கவில்லை. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமையை பார்த்த உடனே தான் தெரியுது, மரித்த லாசர் உயிரோடு எழுப்பி வெளியே வருகிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாவற்றையும் கண்ணால கண்ட பிற்பாடுதான். சூழ்நிலைக்கு நடுவில் உங்களால உண்மையான மனநிலையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியல. சூழ்நிலை எதிராக இருக்கலாம், மனநிலை எதிராக இருக்கலாம், உடைய உடல்நிலை கூட எதிராக இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொன்னதுதான். உடைய வார்த்தையில் ஒரு எழுத்தாய்கள், ஒரு எழுத்தில் ஒரு உறுப்பாக ஒழிந்து போவது வானமும் பூமியும் ஒழிந்து போவதை விட லகுவா இருக்கும். சாதாரணமான விஷயம் இல்ல. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வான பூமி ஈஸியா ஒழிந்து போயிடும். இந்த வார்த்தையில் ஒரு எழுத்து கூட என்ன செய்யாது, ஒழிந்து போகாது. முடிச்சு பாருங்க. உடல்நிலை சொல்லுகிறது, நீ கிழவன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். உடல்நிலை சொல்லுகிறது, நீ கிழவி, இல்லை இன்னும் ஒரு உற்பவ கால திட்டத்தில் இடத்துல வருவேன், நீ ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உடல்நிலை சொல்லுகிறது, நான் திருமணம் ஆகாதவர், இல்லை ஒரு இடத்துல உற்பத்தியாக இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் உற்பத்தியாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் மேல் ஏடுவார். கர்த்தருடைய வார்த்தை. உடல்நிலை சொல்லுகிறது, சகரியாவே, எலிசபெத்தே, வயது சென்று போயிற்று, ஆனாலும் ஒரு குமாரனை என்ன செய்வ பெறுவாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது. ஆனா உடல்நிலை இவங்க 2 பேரும் எப்படி ஆயிடுச்சு, வயது முதிர்ந்தவள் ஆயிடுச்சு. நான் உடல்நிலைக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தவர்களுக்கு உடல்நிலையை தாண்டி ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் அல்லவா? கரங்களை தட்டி கர்த்தர அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலை லாபகம் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக கிடக்கிற போது, சூழ்நிலை ஒரு தாவீதை கல்லறிவதற்காக 400 பேர் கைகளில் கற்களோடு இருக்கும் போது, தாவீதுடைய உடல்நிலை அழுகிறது கூட பலன் இல்லாத நிலை. இந்த சூழ்நிலையில அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போகிறான். நீ போ, இழந்து போன அனைத்திலும் ஒன்றாக விட்டு விடாமல் எல்லாவற்றையும் நீ திருப்பி கொண்டு வருவாய் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நம்பி போற. அழவே பலன் இல்லாதவனுக்கு நடக்க பலன் இருக்குமா? யுத்தம் பண்ண பலன் இருக்குமா? குதிரைகளுக்கு பின்னால ஓட பலன் இருக்குமா? இவ்வளவு பலனும் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் சூழ்நிலையை பார்க்கல, உடல்நிலையை பார்க்கல, போன்னு சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை தான் பார்த்தான். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நீ ஜெயிப்பதற்கான பலனை அவர் தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. சூழ்நிலையை மனநிலையை பார்த்தா மாத்தி மாத்தி தான் நீங்க என்ன செய்வீங்க, பேசுவீங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் மனுஷனுடைய மனசு இருக்கு பார்த்தீங்களா? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், மாறி மாறி பேசுவோம். செங்கடலை கடந்த உடனே பாக்குறாங்க, அப்பா எகிப்தியர்லாம் இப்ப எப்படி இருக்கிறாங்க, எகிப்தியர்லாம் அப்படியே ஜலத்துல மூழ்கி செத்து போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில அப்படியே மிரியாம் கையில டேமரின் எடுத்து என்ன செய்யறாங்க, உங்களதான் மாலதி சொல்றேன், மிரியாம்னு ஒரு அம்மா. சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை, பெரிய காரியங்களை செய்தப்ப நம்ம டேமரின் எடுத்து என்ன செய்யறாங்க, பாடுறாங்க. அடுத்து 2-3 நாள் குடிக்கிறதுக்கு என்ன கிடைக்கல,
தண்ணி கிடைக்கல, இப்ப எல்லாம் என்ன செய்யறாங்க, என்னது முறுமுறுப்பு. எங்களை இந்த வனாந்தரத்துல கொண்டு கொடுத்தா கூட்டிட்டு வந்தீங்களா, முறுமுறுப்பு. சூழ்நிலையை பார்த்து என்ன செய்யறாங்க, சூழ்நிலையில நினைச்சா பாடுறாங்க நல்ல சூழ்நிலையில, அதே சூழ்நிலை எதிராக வரும்போது என்ன செய்யறாங்க, மாத்தி பேசுறாங்க. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், ரொம்ப கொஞ்சம் கவனமா கவனிங்க. ஒரு நபர் ஃப்ளைட்டை பிடிக்கணும், சாயங்காலம் 3 மணிக்கு ஃப்ளைட் அவர் என்ன செய்யணும், பிடிக்கணும். டிரைவர்கிட்ட சொல்றாரு, அப்பா நீ 1 மணிக்கே என்ன செஞ்சிரு, வீட்டுக்கு வந்துரு, நம்ம பிரயாணம் நான் ஒழுங்கு பண்ணியிருக்கேன், 3 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டுன்னு சொல்றாரு. அன்னைக்கு பார்த்து டிரைவர் என்னன்னு தெரியல 1:30 மணிக்கு வந்துட்டான். 1:30 மணி, அரை மணி நேரம் லேட்டா வந்ததுனால இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி படப்பண்ணா ஆயிட்டு மனநல மாதிரி தப்பு தப்பா பேசுறாரு. உன்னால என் பிரயாணமே போச்சு, நான் வர சொன்னேன், நீ சரியான டைமுக்கு வரல, இப்படி பண்ணிட்டியே அப்படி பண்ணிட்டியன்னு பிரஸ்வல்ல என்ன செய்யறாரு, தாறுமாறா பேசுறாரு. டிரைவர் சொன்னா, ஐயா நீ கார்ல ஏறுங்க, கரெக்டான டைமுக்கு நான் உங்களை என்ன செஞ்சிடறேன், கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கொஞ்சம் கூல் ஆகி கார்ல ஏறிட்டாரு. டிரைவர் நல்லா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறார். திடீர்னு வேகத்துல போகும்போது வண்டி என்ன ஆயிடுது, வண்டி வெடிச்சு பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆன உடனே இந்த ஆளுக்கு செம்ம டென்ஷன், பயங்கரமா. இப்ப டயரை மாத்திட்டு ஸ்டெப்னி போட்டுட்டு என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. ஐயோ என் பிரயாணம், என்னுடைய ப்ரோக்ராம்லாம் இப்படி பண்ணி போட்டுட்டியே, நீ சண்டால பவி, நீ நல்லா இருப்பிய அப்படின்னு சொல்லி டிரைவரை வாய்க்கு வந்த மாதிரி என்ன செய்யறான், பேசிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல திடீர்னு ஒரு பைக்கார வந்து நிக்கிறான். என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, ஒண்ணும் இல்ல, ஃப்ளைட்டு பிடிக்குது, உட்காரிங்க பின்னாடி சொல்லி டக்குன்னு பைக்ல உட்கார வச்சுட்டு கொண்டு போய் ஏர்போர்ட்ல என்ன செஞ்சுட்டான், விட்டுட்டான். கரெக்ட் டைம் உள்ள போயிட்டு சரியா அந்த ஃப்ளைட் புறப்படுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார், ஃப்ளைட்ல ஏறிட்டார். ஏறினப்ப அந்த மனுஷனுடைய மனநல, என் பிரயாணத்தை அந்த டிரைவர் எப்படி சொதப்பிட்டா, நான் கடைசி நேரத்துல காரும் நம்மள என்ன செஞ்சிச்சு, பழி வாங்கிடுச்சு. ஆனா கடவுள் மாதிரி ஒருத்தன் வந்தான் பாருங்க. யாரு, கடவுள் மாதிரி ஒருத்தன் சரியான நேரத்துல வந்து என்ன பைக்ல வச்சுட்டு கொண்டு வந்து அவன் இங்க விட்டதுனாலதான் இன்னைக்கு நான் எவ்வளவு ஏறி இருக்கேன், ஃபிளைட்ல ஏறி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கொண்டு வந்தவனை நினைச்சு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. சில நிமிடங்கள் வானத்துல பறந்த விமானம் திடீர்னு உள்ள இருக்கிறவங்களுக்கு பைலட் இருந்து ஒரு அறிவிப்பு, எதிர்பாராத விதமாக இன்ஜின் பழுதடைந்துள்ளதால் எல்லாரும் அவரவர் பேராஷூட்டை நீங்க என்ன செஞ்சீங்க, ரெடியா நீங்க போட்டுங்க, குதிச்சு நீங்க என்ன செஞ்சீங்க, முடிஞ்சா தப்பிச்சிங்கன்னு சொல்லி சொன்னப்ப மனல சொல்லுது, கடவுள் அந்த டிரைவரை வேணுனே லேட் பண்ணா, அப்பயாவது என்ன செஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். அதையும் தாண்டி என்ன நேசிச்ச கடவுள் காரையும் வழியில பஞ்சராக்கி என் பிரயாணத்துல அப்பயும் நான் புரிஞ்சுக்கணும். அந்த பிசாசு பேய் மாதிரி ஒருத்தன் வந்தான் பாரு, என்ன பைக்ல வச்சு கொண்டு வந்து நினைச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் யாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடவுள் மாதிரி வந்தான், அவனால நான் ஃபிளைட்டை பிடிச்சேன். இப்ப ஃபிளைட்ல ஒரு ஆபத்து வந்தோடனே நல்லா இருந்திருக்க வேண்டியதுனா இப்படி நடுவானத்துல நாசமா போறதுக்காக கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டான். நினைச்சு பாருங்க, மனுஷன் எந்த நிலையில வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி பேசுவான். எந்த மனிதனுடைய வாயில விழுந்தாலும் நீங்க பயப்படாதீங்க, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கத்தக்கதான ஆவிக்குரிய மனிதனாக மனுஷியாக நீங்கள் இருக்கும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. யாருடைய வார்த்தையை நீங்க கேட்க போறீங்க, யாருடைய வார்த்தையை நம்ப போறீங்க? வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 28வது அதிகாரம். வாசித்த அந்த வேத பகுதி எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. பவுல் சில விறகுகளை வாரி போடுகையில் அனலுரைத்து கையை கவி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், சந்தேகமில்லை, சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இப்ப நான் இந்த சம்பவத்தை ஒருவேளை நீங்க இதை படிக்காதவங்களுக்கு ஒரு கதை மாதிரி நான் சொல்றேன். அந்த நாட்கள்ல
மரண தண்டனை குற்றவாளிகளை தலைநகரமாகிய ரோமாபுரிக்கு கொண்டு போய் அங்க என்ன செய்வாங்க? மரண தண்டனை கொடுப்பாங்க. அப்படி மரண தண்டனை குறிய குற்றம் செய்த குற்றவாளிகள் ஒருவராக எண்ணப்பட்ட பவுலும் சேர்த்து 276 பேரை கை விலங்குகள் போட்டு கப்பலில் ஏற்றி செல்லுகிறார்கள். எங்க போயிட்டு இருக்கிறாங்க? ரோமாபுரிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ரோமாபுரிக்கு போயிட்டு இருக்கிற வழியில பலத்த காற்று, அந்த காற்றுக்கு பேரு ஈரோ கிளிதோன் என்ற கடும் காற்று அந்த கப்பலை மோதுகிறது. உள்ளே இருந்தவர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். எல்லாரும் பயந்த போது ஆண்டவர் பவுலுக்கு சொன்னார். பவுலுக்கு சொன்னதை பவுல் உள்ளே இருந்தவர்களுக்கு சொல்றான், உங்களில் யாருக்கும் எந்த சேதமும் வராது. கப்பல் சேதம் தான் வரும், பிராண சேதம் யாருக்கு என்ன செய்யாது? வராது. என் ஆண்டவர், நான் சேவிக்கிற என் ஆண்டவர் எனக்கு நேற்று ராத்திரியில தரிசனமாகி சொல்லி இருக்கிறார், இந்த வார்த்தையை நம்புங்கள் என்று அவன் சொன்னான். அவன் சொன்னது போலவே கப்பல் சுக்குநூறாக உடைந்தது. யாருக்கும் உயிர் சேதம் வரவில்லை. எல்லாரும் துண்டு துண்டு பலகைகளை பிடித்து கொண்டு கரை ஒதுங்கினார்கள். அவர்கள் ஒதுங்கிற அந்த கரையிலே ஒரு சின்ன தீவு, அந்த தீவுக்கு பேர் மெலித்தா என்றதான தீவு. இங்கே வந்திருக்கிற எல்லாரும் மரண தண்டனை கைதிகள் என்பது அந்த தீவாருக்கு தெரியும். ஆனாலும் அந்த தீவார் இந்த ஜனங்களை நேசித்து அந்த குளிர் காலத்துல விறகெல்லாம் கொண்டு வந்து போட்டு என்ன செய்யறாங்க? குளிர் காய்வதற்காக. அல்ல அப்படியே கண்ணு சொக்குதில்ல ஒரு சிலருக்கு. அப்படியே முன்னாடி இருக்கிற பார்க்கும்போதே சில பேருடைய கண்கள் அப்படியே சொக்கதில்ல. என்ன செய்யறேன்? பார்க்கிறேன், குளிர் காயிற மாதிரி தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருது. ஆனா நீங்க ஒழுங்கா குளிர் காயலன்னா விரியன் பாம்பு என்ன செஞ்சிடும்? ஆமா, கண்ணு கொத்துருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கண்ணை நல்லா என்ன செய்யுங்க, திறந்துட்டுங்க, வார்த்தை கேளுங்க. இப்ப இந்த மெலித்தா தீவார் பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. இவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தது மட்டும் இல்ல, இவங்களுக்கு அப்படியே குளிர் காய்வதற்காக என்ன செய்யறாங்க? அனல் தீயை பாடு செய்து கொடுக்கிறார்கள். பவுலும் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக போய் விறகுகள் என்ன செய்யறாரு? பொறுக்கிட்டு வந்து போடுறாரு. அப்படி பொறுக்கிட்டு வந்து போடும்போது அங்கு உள்ளதான ஒரு பாம்பு இவர் என்ன செஞ்சிருது? பாம்பு கொத்திட்டு போல கடிச்சிட்டு தொங்குது. முழு விஷத்தையும் யாரு மேல ஏத்துது? இந்த பவுல் மேல ஏத்துது. அவன் கொண்டு போய் தீயில என்ன செஞ்சிட்டான்? அவன் அதை அடிக்கல, குச்சி எடுக்கல, கட்டை எடுக்கல, ஒண்ணுமே பண்ணல. எரிக்கிற தீயில அதை என்ன செஞ்சிட்டான்? உதறிட்டு உட்கார்ந்துருக்கிறான். இப்ப அந்த தீவார் இதை பாக்குறாங்க. அந்த தீவுல எப்படிப்பட்ட பாம்பு இருக்குன்னு அந்த தீவாருக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க? இவன் கொலைபாதகன், கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை, நிச்சயமாவே உயிர் வாழ தகுதியே இல்லாத ஒருத்தன். அந்த சமுத்திரத்துக்கு தப்பி வந்து கூட வந்த இடத்துல எந்த பாம்போட கடிச்சிருக்குன்னா 100% இது என்னதான்? கன்ஃபார்ம் டெத். என்னது? கன்ஃபார்ம் டெத். இவன் கொலைபாதகன் என்பதற்கு 100% சாட்சி எதுதான்? இந்த பாம்பு தான் சொல்லி எல்லாமே இவனை தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இவன் எதையுமே நினைக்கல, உதவி போட்டுட்டு குளிர் தான், உடம்பு குளிர் அப்படி என்ன செய்ய நினைக்கிறேன். எவனுக்கு ஒன்றும் தெரியும், என்ன நேற்று ராத்திரி கர்த்தர் பேசி இருக்கிறார் இவனோட. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இவன் தேவனுடைய வார்த்தையை தான் தியானிச்சுட்டு இருக்கிறானே ஒழிய இவர்கள் என்ன பேசுகிறார்கள், சுற்றி அங்க என்ன பேசுறாங்க, அவரு என்ன சொன்னாரு, இவரு என்ன சொன்னாரு, எந்த மனிதனுடைய வார்த்தைகளையும் காதுகளுக்குள்ளே அவன் என்ன செய்யல, விடவில்லை. தேவன் சொன்ன வார்த்தைகளை தான் அவன் அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறான்? தியானித்துக் கொண்டிருக்கிறான். கொஞ்ச நேரம் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு. வசனம் சொல்லுது நெடுநேரம் ஆகி. அந்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம், அவனுக்கு வீக்கம் கண்டு சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் வராததை கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக்கிறான். கவனிச்சிங்க, எந்த வாய் கொலைபாதகன்னு சொல்லிச்சோ அந்த வாய் தேவன். அது எந்த வாய், இது எந்த வாய். நீங்களே அந்த வாயா இந்த வாயான்னு சொல்லி நீங்களே என்ன செஞ்சீங்க பார்த்துக்க. ஒண்ணு சொல்றேன்,
தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து எந்த மனுஷனுடைய விமர்சனத்தையும் எந்த மனுஷனுடைய எள்ளி நகையாடிலும் கேலி கிண்டலையும் உங்களுடைய காதுக்குள்ள கொண்டு வராதபடிக்கு யாரு வேணாலும் என்ன வேணாலும் செய்ய, சாப விடுங்க, சபித்து தள்ளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. தேவன் என்னோடு கூட இருக்கும் போது என்னை குற்றவாளியாய்த்து இருக்கிறவன் யார்? நான் நீதிமான இருப்பது என் நீதியினால் அல்ல, சிலுவையிலே சிந்தப்பட்டவருடைய நீதியினாலே வந்தது, அந்த ரத்தத்தினாலே வந்ததான நீதி என்னை நீதிமானாக மாற்றி இருக்குது. ஆகையினாலே மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுங்கள். எல்லாரும் எழுப்போமா தேவ சமூகத்துல? இது திருவிருந்து ஆராதனைக்கு உண்டான நேரம். தேவ சமூகத்துல எல்லாரும் எழும்பி நீ இருதயத்தின் ஆழத்திலிருந்து நஸ்மா சாதாரணமா கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு லேசா சொல்லி இருக்கிறாடா, இது ஆழமான சத்தியத்துடைய ரகசியங்களை உள்ளடக்கியதான ஒரு வேத பகுதி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய குடும்பம், உன்னுடைய வேலை ஸ்தலம், உடைய உறவுகள், உடைய நட்புகள், உடைய வாழ்க்கையில் நீ கடந்து போகிறதான பாதைகள், இவர்களுக்கு நடுவுல நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ கடந்து போகிறாய்? எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ எப்படி பேசுகிறாய்? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுகிறாயா? மனநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி பேசுகிறாயா? இல்லாவிட்டா உன் உடல்நிலையை பார்த்து ஒரு முடிவுக்கு நீ வருகிறாயா? இல்ல கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து எந்த நிலையிலையும் தேவனுடைய வார்த்தையை நிலை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாழ்க்கை வாழ உன்னை அர்ப்பணிக்கிறாயா? எந்த சூழ்நிலையும் கர்த்தருடைய வார்த்தை உன்னிலே ஜெயிப்பதற்கு உன்னை விட்டுக்கொடு. திருமணமாகாத ஒருத்திக்கு குழந்தை பிறக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை வந்த போது கர்த்தருடைய வார்த்தை தன்னிலே ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அந்த வார்த்தைக்கு கீழாக தன்னை அர்ப்பணித்தாலே அந்த மரியாதை. சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், உடல்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், மனநிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆண்டவருடைய வார்த்தை என்னிலே ஜெயிப்பதற்காக எந்த நிலையில நான் அவரை நம்புவேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றியோடு நாங்கள் வைத்திருக்கிறோம். கரங்களை, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே வார்த்தை எங்களிலே ஜெயிக்க வேண்டும் தகப்பனே. நன்றி அப்பா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையோ அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு
எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி உன்னை சுற்றிலும் புயல் அடிக்கும் போது கூட படகுல உன்னால கடையர்ந்து தூங்க முடியும். எஸ், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் வந்தது, அந்த வார்த்தை இயேசுவாக வந்தது. கொந்தளிக்கிற சூழ்நிலையில அந்த வார்த்தை அமர்ந்த நிலையில உறங்கியது. புயல் அடிக்கிற சூழ்நிலையில அந்த வார்த்தை அமர்ந்த நிலையில உறங்கியது. அதே படகுல இந்த 12 பேர் அலறுகிறார்கள். 12 பேர் ஐயோ என்று சொல்லி அலறுகிறார்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அலற வேண்டிய நேரத்துல, அழுது புலம்ப வேண்டிய நேரத்துல, கண்ணீர் விட்டு கதற வேண்டிய நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு தைரியமாயிரு. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறான். எஸ், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால பயப்படான், அழுது புலம்ப மாட்டான். என்ன வந்தாலும் எந்த நிலையிலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும் என்று சொல்லி பவுல் சொல்கிறாரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் பலன் அல்ல, என்னை அனுப்புகிறவருடைய பலத்தோடு நான் போறேன். நான் பராக்கிரமசாலி அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை பராக்கிரமசாலி என்று. ஆகையினாலே அந்த வார்த்தையினாலே எல்லாவற்றையும் நான் செய்ப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே.